ஒரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விதமான பயங்கரமான பாவங்களை சுட்டிக்காட்டி, இந்த 5 பாவங்கள் உலகத்திலே நடைபெற்றுவிட்டால் அல்லாஹுடைய 5 விதமான பயங்கரமான தண்டனைகள் உடனடியாக இறங்கும் என்று இந்த உம்மத்தினரை எச்சரிக்கை செய்தார்கள். அந்த பயங்கரமான பாவங்கள் என்ன, அதனுடைய தண்டனைகள் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக இந்த பதிவிலே அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த உலகத்திலே ஏராளமான பாவங்கள், மோசடிகள் நடந்திருக்கின்றன. அதற்கேற்ற தண்டனைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கியிருக்கின்றன. முந்தைய சமுதாயத்தினர் பல விதத்திலே மோசடிகள், பாவங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விதத்திலே பிடித்திருக்கிறான். அந்த கூட்டத்தை பூண்டோடு அளித்திருக்கிறான். இதே போலத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல 5 பயங்கரமான பாவத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த 5 பாவங்கள் உலகத்திலே நடந்துவிட்டால் 5 விதமான தண்டனைகள் உலகத்திலே இறங்கும் என்று இந்த சமுதாயத்தினரை எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாமா மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய முஅத்தாவிலே இந்த ஹதீஸை பாபு மா ஜாஅ ஃபில் குலூல் என்ற பாடத்துக்கு கீழால கொண்டு வருகிறார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமான 5 விடயங்களை குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த 5 விதமான பாவங்களை விட்டு பாதுகாப்பானாக. முதலாவது, மா தஹரல் குலூலு ஃபீ கௌமின் கத்து இல்லா உல்கிய ஃபீ குலூபிஹிமுர் ருஅபு. முதலாவது பாவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். எந்த கூட்டத்தாருக்கு மத்தியிலே பொருளில் மோசடி செய்வது தொடங்கிவிடுமோ அந்த கூட்டத்தாருடைய உள்ளத்திலே எதிரிகளை பற்றிய பயம் போடப்பட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று பொருட்களில் எப்படி மோசடிகள் நடக்கின்றன, ஏராளமான வழிகளில் இன்று இந்த மோசடி தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. உதாரணமாக, ஒருவரிடத்திலே நாங்கள் ஒரு பொருளை கொடுத்து இதை அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வாரத்தில் வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறோம். ஒரு வாரம் கழித்து அவரிடத்திலே போய் என்னுடைய பொருள் எங்கே என்று கேட்டால், நீங்கள் என்னிடத்தில் பொருளை தரவே இல்லையே என்று அவர் மறுக்கிறார். அந்த பொருளை அவர் ஆக்கிரமித்துக் கொண்டார். இப்படி ஏராளமான மோசடிகள் உலகத்திலே நடக்கின்றன. பொருட்கள், பணத்தை எடுத்துக்கொண்டு பொருளை கொடுக்காமல் தடுப்பது. இதே போல் இந்த காலத்தில் ஆன்லைனில் எத்தனை மோசடிகள் நடக்கின்றன. முதலில் நீங்கள் பணத்தை பேங்குக்கு டிபாசிட் பண்ணுங்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் பொருளை அனுப்புகிறோம் என்று சொல்கிறார்கள். பணத்தை அனுப்பியவுடன் அதற்கு பிறகு கால் பண்ணினால் அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது. ரிங் போனாலும் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறார்கள். பார்த்தால் மோசடி வியாபாரம் நடக்கிறது. அருமையானவர்களே, பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த மனிதரை மோசடிக்குள்ளாகி விட்டார்கள். இப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான நிலை உலகத்திலே நடந்தால் அவர்களுடைய உள்ளத்திலே எதிரிகள் பற்றிய பயம் போடப்படும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பாக்கெட்டிலே இருக்கக்கூடிய அந்த விலையை அழித்துவிட்டு அதற்கு மேலால் புதிய ஒரு விலையை ஒட்டி விற்கிறார்கள். இதே போல பல விடயங்களை அப்படியே பதுக்கி வைக்கிறார்கள். அது இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த பொருள் மார்க்கெட்டில் குறைந்து அது இல்லாமல் போகும் சந்தர்ப்பத்திலே அந்த பொருட்களை வெளியில் எடுத்து அதை இவர்கள் அதிகூடிய விலைக்கு விற்கிறார்கள். இப்படி பொருளாதாரத்தில் ஏராளமான மோசடிகள் நடக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நான் தனியாக ஒரு பதிவிலே பேசுகிறேன். பயங்கரமான எச்சரிக்கைகள் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாப்பட்ட ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தினார்கள். இது போன்ற இன்னும் ஏராளமான பல மோசடிகள், அது நிதி மோசடியாக இருக்கலாம், பொருள் மோசடியாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு விதத்திலே மோசடிகள் நடக்கின்றன. இது பயங்கரமான ஒரு பாவம். அருமையானவர்களே, இரண்டாவது பாவத்தையும் அதனுடைய தண்டனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். வலா ஃபஷஸ் ஸினாஉ ஃபீ கௌமின் கத் இல்லா கஸ்ர ஃபீஹிமுல் மௌத். சுப்ஹானல்லாஹ். எந்த கூட்டத்தாருக்கு மத்தியிலே அதிகமாக விபச்சாரம் பரவி விடுமோ அந்த கூட்டத்தாருக்கு மத்தியில் அதிகமாக மரணங்கள் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு இடத்திலே அதிகமாக மரணங்கள் ஏற்படுவதாக இருந்தால் அந்த இடத்திலே இந்த அல்லாஹ் தடுத்த பயங்கரமான கேவலமான பாவமாகிய இந்த விபச்சாரம் நடக்கிறது என்று அர்த்தம். அருமையானவர்களே, இந்த பாவம் மிக பயங்கரமான ஒரு பாவம். உள்ளத்தையும் தாக்கும், உடம்பையும் தாக்கும். மனதளவில் பலர் இந்த பாவத்தின் மூலமாக பாதிப்படைகிறார்கள். இதே போல புதிய புதிய நோய்களுக்கு இவர்கள் உள்ளாகிறார்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த கூட்டத்தாருக்கு மத்தியில் இந்த விபச்சாரம் அதிகமாக நடக்குமோ அந்த கூட்டத்தாருக்கு மத்தியில் அதிகமாக மரணங்கள் ஏற்படும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தை செய்ய வேண்டாம், இந்த பாவத்தை
பாவத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விபச்சாரம் என்று வரும் பொழுது மட்டும் வலா தக்ரபு ஸினா, நெருங்கிவிட வேண்டாம் என்று இந்த பாவத்துடைய பயங்கரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான். இந்த விபச்சாரம் இன்று உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. அதிகமான வாலிபர்களும் வாலிப பெண்களும் இதற்குள்ளால் சிக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் தான் நம் அனைவரையும் இந்த பயங்கரமான பாவத்தை விட்டு பாதுகாப்பானாக. இதே போல மூன்றாவது பாவத்தையும் அதனுடைய தண்டனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வலா நகஸ கௌமுன் அல் மிக்யால வல் மீசான இல்லா குத்திஅ அன்ஹுமுர் ரிஸ்க். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த கூட்டத்தார் அளவை நிறுவையில் மோசடி செய்கிறார்களோ ரிஸ்க் அவர்களை விட்டு துண்டிக்கப்பட்டு விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு இடத்திலே அளவை நிறுவையில் மோசடி நடக்கிறது என்று சொன்னால் அருமையானவர்களை நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஏன், இதற்கு முன்னால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரை அல்லாஹ் நெருப்பு மலையின் மூலமாக அழித்ததே இந்த அளவை நிறுவையில் மோசடி செய்ததின் காரணமாகத்தான். ஆகவே யார் இந்த அளவை நிறுவையில் மோசடி செய்கிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்க இருந்த அந்த வாழ்வாதாரத்தை அடியோடி துண்டித்து விடுவான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே தெளிவாக கூறினார்கள். வாழ்வாதாரம் துண்டிக்கப்பட்டு விட்டால் கடைசியில் அவர் நடு தெருக்குத்தான் வர வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, இதே போல நான்காவது பாவத்தையும் அதனுடைய தண்டனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வலா ஹகம கௌமுன் பிகைரில் ஹக் இல்லா ஃபஷா ஃபீஹி முத்தம். எந்த கூட்டத்தார் உண்மைக்கு புறம்பாக தீர்ப்பளிக்கிறாரோ அவர்களுக்கு மத்தியிலே இரத்தம் சிந்துவது பரவிவிடும், அதிகரித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு புறம்பாக ஒருவர் தீர்ப்பளிக்கும் பொழுது தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி தீர்ப்பளித்தால் அந்த இடத்திலே அதிகமாக இரத்தம் சிந்துவது உண்டாகும். அப்படி என்றால் அதிகமாக கொலைகள் நடக்கும் என்பது தான் இந்த வார்த்தையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு புறம்பாக நடக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய கோபத்தை அது ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக என்ன நடக்கிறது, மக்களுக்கு மத்தியிலே அந்த தீர்ப்பு சரி இல்லாததின் காரணமாக, நீதமாக இல்லாததின் காரணமாக ஒருவர் மற்றவரின் மீது தாக்க ஆரம்பிப்பார். கடைசியில் அந்த இடமே இரத்த மயமாக மாறிவிடும், கொலை அதிகரித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய பயங்கரமான விளைவை முடிவை கூறினார்கள். இதே போல ஐந்தாவது பாவத்தையும் அதனுடைய விளைவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலா ஹதர கௌமும் பில் அஹத் இல்லா சுல்லித அலைஹிமுல் அது. எந்த கூட்டத்தார் ஒப்பந்தத்திற்கு மோசடி செய்கிறார்களோ அவர்களின் மீது எதிரிகள் சாட்டப்படும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு அக்ரிமெண்ட் நடந்திருக்கிறது, ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை முறித்து அந்த கூட்டத்தாருக்கு எதிராக இவர்கள் செயல்படும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒப்பந்தத்தை முறித்த கூட்டத்தாரின் மீது எதிரிகளை சாட்டி விடுவார். அதற்கு பிறகு இவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இவர்கள் பயந்து பயந்து எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது அவர்கள் நம்மை வந்து தாக்குவார்களோ என்ற அச்சம் இவர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டே இருக்கும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 பயங்கரமான பாவத்தையும், இந்த பாவங்கள் நடந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுகளையும் இந்த உம்மத்தாருக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தினார்கள். ஆகவே இந்த 5 விதமான பாவங்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய கூட்டத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம் உம்மத்தையும் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.